2009 ரிலீஸ் ஆன ரைஸ் ஆஃப் த கார்கோயில்ஸ். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இருக்காரு நம்ம ஹீரோ. அவரும் மாணவர்களுக்கு கிளாஸை எடுக்கிறாரு. ஆனா எவனும் கிளாஸை கவனிக்காம தூங்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நல்ல மாணவன் என் பேச்ச கேட்க மாட்டானான்னு இவரு எங்ககிட்ட இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அழகான கேர்ள் ஃப்ரெண்டு. 2 பேரும் லவர்ஸ் மாரி தான் பேசுறாங்க, பழகுறாங்க. ஆனா கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்கப்பா. ஒண்ணா சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க, ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஆனா வேற வேற ஃபிளாட்ல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு மர்மமான சர்ச்சுக்கு நம்ம ஹீரோவை ஓட்டிக்கிட்டு போறா. அங்க போனா ஒரு மிருகம் ஒண்ணு இருக்கு. அந்த மிருகத்தோட முட்டைய இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அது முட்டை மாதிரி இருக்காது, கல்லு மாதிரி இருக்கும். அந்த மிருகம் தான் முட்டைக்காக இவங்கள ஃபாலோ பண்ணுது. நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிடுச்சு. இவரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா போலீஸ் இவரை சொல்றத நம்பாம உன் கட்டுக்காதெல்லாம் தூக்கிட்டு வெளியே போடான்னு இவரை அடிச்சு துரத்துறாங்க. ஒரு கட்டத்துல அந்த மிருகம் மனிதர்களை வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்கு. தன்னோட இனத்தை பெருக்கிக்கிட்டு இருக்கு, முட்டை போட்டு போட்டு. போலீஸை நம்பினா இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாதுன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் பொம்பளைய மயக்கி ஓட்டிக்கிட்டு போறாரு. அந்த மிருகத்தை அழிக்கணும்னா அதோட முட்டையை அழிச்சா மட்டும்தான் அந்த மிருகத்தை அழிக்க முடியும்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மிருகத்தை வேட்டையாடினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். லேகு அடி அடின்னு அடிக்கும். சிஜி ஒர்க்ல அந்த பீஸ்ட்டை பேட்ஸா காமிச்சு வெறுப்பை ஏத்திட்டாங்க. தமிழ் டப்பிங் மொக்க, சினிமாட்டோகிராஃபி குப்பை. ஐஎன்டிபி ரேட்டிங் 3.9, நம்ம ரேட்டிங் 2.5. ரைஸ் ஆஃப் த கார்கோலிஸ். துணியில முள்ளு மாட்டினாலும் முள்ளுல துணி மாட்டினாலும் கிழிய போறது என்னமோ துணி தான். அதுதான் இந்த படம். 2024 ரிலீஸ் ஆன ஸ்கோப். ஒரு பிரபலமான டிவி சேனல் டிஆர்பில டவுன்ல போய்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது ஏத்தியே ஆகணும்னு 3 தாராளமான ஆண்டிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த நாட்டோட அதிபர் பல பொண்ணுங்களை பண்ணு மாதிரி சாப்பிட்டான் போல. இது டிவி சேனலுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் 3 தாராள ஆண்டிகளும் இந்த அதிபரை பேட்டி எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த டிவி சேனல் அந்த அதிபர் பண்ண லீலைகளை வெளி உலகத்திற்கு போட்டு காட்டினார்களா இல்லையா, அதிபரோட தண்டவாளத்தை வண்டவாளத்தில் ஏத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் லைட்டா அடிச்சுனே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 5.5. ஸ்கோப். ஏழை பொம்பளையோட கையை பிடிச்சா ஜெயிலு, பணக்காரன் இடுப்பை பிடிச்சு அவனுக்கு நியூஸ் சேனல்ல ஒரு பேட்டி. 2016 ரிலீஸ் ஆன தி அக்கௌண்டன்ட். நம்ம ஹீரோ ஒரு புத்திசாலி. ஆனா பாக்குறவங்களுக்கு அவர் ஒரு பைத்தியக்காரன். தன்னோட பையன் பைத்தியக்காரனா இருக்கான்னு இவரோட மம்மியும் விட்டுட்டு ஓடிட்டா. இவரோட டேடியும் பிரதரும் தான் இவரை பாத்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ திறமையான அக்கௌண்டன்ட்டா இருக்காரு. ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இவர் பண்ணியிருக்காரு. அதனாலே இவரை பல பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவரும் இடத்த மாத்திக்கிட்டே இருக்காரு. யாருக்கிட்டையும் அதிகம் பேசாம வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு கம்பெனில எங்க கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை வந்து பாருங்கன்னு இவரை கூப்பிடுறாங்க. இவரும் அக்கௌண்ட்ஸை பாக்குறாரு. ஆனா அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குன்னு இவரு கண்டுபிடிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் அக்கௌண்ட்ஸ்னா என்னன்னே தெரியாத நம்ம ஹீரோயின் கிட்ட உளறிட்டாரு. இது வெளியே லீக் ஆக கூடாதுன்னு இந்த கம்பெனியோட ஓனர் இதை மறைக்க பாக்குறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அவன் கொல்ல பாக்குறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினி எப்படி தப்பிக்க போறாங்க, ஓனரை போட்டு தள்ளினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா தெரியாது. தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு. அதுலயும் நம்ம ஹீரோ கொடுத்த வாய்ஸ் சுமாரா இருக்கு. மத்தவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நச்சுன்னு இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பர். ஐஎன்டிபி ரேட்டிங் 7.3, நம்ம ரேட்டிங் 6.5. தி அக்கௌண்டன்ட். கணக்கு வாதியாரின் கணக்கு பாடம். 2024 ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர் 2. கிளாடியேட்டரோட மகனான நம்ம ஹீரோ தான் யாருன்னு தெரியாம வேற ஒரு நாட்டுல இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாடி கூட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தான் நாடுன்னு தெரியாம இவரு சண்டை போடுறாரு. இன்னொரு பக்கம் இவரோட பொண்டாட்டி அவங்க கொண்டுட்டாங்க. இவங்களும் போர்ல தோத்து போய் அவங்க கிட்ட அடிமையா ஆயிட்டாங்க. முட்டா பீஸுங்களான 2 அண்ணன் தம்பிங்க நாட்டை ஆள தெரியாம ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் தன்னோட ராஜ்யத்துக்கு அடிமையா வராரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி இந்த ராஜ்யத்தை மீட்டு எடுக்க போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஒரு சில இடங்களில் பொறுமை போய் லைட்டா லேக் அடிக்கும். ஆனா அங்கங்க வர சண்டை காட்சிகள் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.7, நம்ம ரேட்டிங் 6.5. கிளாடியேட்டர் 2. வரலாறு படைத்த மாவீரன்.